வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். பொதுவாக சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா, இப்போ வெளிநாட்டிலேருந்து டூரிஸ்ட்டாக வராங்க இல்லையா, அவங்க வந்து சம்டைம்ஸ் ஷாப் லிஃப்டிங் பண்ணுவாங்க. அதாவது கடையிலேருந்து திருடுவாங்க. பொதுவாக இது வந்து ஏர்போர்ட்டில் இருக்கிற நிறையா கடைங்க இருக்கு இல்லையா, அங்கேருந்து தான் திருடுவாங்க. சென்ட் பாட்டில் திருடுவாங்க, இல்லை லிப்ஸ்டிக்கு, இந்த மாதிரி சின்ன பொருட்கள் திருடுவாங்க. அது ஒரு $200-300 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். அவங்க மாட்டின்றுவாங்க. ஏன்னா அங்கே வந்து சிசிடிவிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஆகும். ஆனால் ஒரு 2 பேர் வந்தாங்க இந்தியாவிலேருந்து. அந்த 2 பேர் பண்ண அந்த திருட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சூப்பர்ப், அவுட் ஆஃப் தி ஆர்டினரின்னு சொல்லணும். அதான் இது வந்து வழக்கமான திருட்டு இல்லை. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இவங்க 2 பேரும் வந்து பேர் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து நம்ம மனோஜ்குமார்னு சொல்லுவோம். அவருக்கு 41 வயசாகுது, மனோஜ்குமார். இன்னொருத்தர் பேர் வந்து ராம்னிக் பாய், 30 வயசாக அவருக்கு. அதான் ஃபுல் நேம் வேணும்னா மனோஜ்குமாருக்கு வந்து மங்க்ரோலியா மனோஜ்குமார் குர்ஜி பாய், அதான் அவருடைய ஃபுல் நேம் ஆஸ் பர் பாஸ்போர்ட்டு. அப்புறம் ராம்னிக் பாய்க்கு வந்து சேரசியா மிலான் ராம்னிக் பாய், அதான் அவருடைய ஃபுல் நேம். 30 வயசு அவருக்கு. ஸோ பேரை வச்சு பார்த்தோம்னா வடக்கு பகுதி குஜராத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது தான் நமக்கு கொஞ்சம் புலப்படுறது. ஆனால் கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜூன் மாதம், சென்ற மாதம் 9ஆம் தேதி சிங்கப்பூருக்கு வந்திருக்காங்க. வந்து ஏதோ ஒரு ரூம் எடுத்திருக்காங்க. எங்கேன்னு தெரில, லிட்டில் இண்டியாவோ இல்லை சைனா டவுனோ எங்கேயோ தெரில. அதுக்கப்புறம் மதியம் ஒரு 3 மணி சுமாருக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சைனா டவுனுக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து ஒரு நகைக்கடை இருக்குது. அதான் டயோனேஷே ஜுவல்லரி அப்படின்னு பேர். அது வந்து கிரேத்தா ஆயர் ரோடு அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே வந்து அந்த இந்திய கோயிலும் இருக்குது, மகாமாரியம்மன் கோயில். ஸோ அந்த தெருவில் இருக்கிற இந்த டயோனேஷ் ஜுவல்லரி அதுக்கு போயிருக்காங்க. போயிட்டு 2 பேரும் போயிருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மனோஜ்குமார்னு இருக்கார் இல்லையா, 41 வயசுக்காரர், அவர் வந்து அந்த கடைக்காரர்கிட்ட பேச்சு கொடுத்துருக்காரு. எனக்கு வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட டைமண்டை கேட்டிருக்காரு, அதாவது வைரத்தை கேட்டிருக்காரு. இவங்க ஐ திங்க் லாஸ்ட் டைம் எப்போ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன், வந்து அதை பார்த்துருக்காங்க போல இருக்குது. ஸோ அந்த குறிப்பிட்ட டைமண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு மனோஜ்குமார். அப்புறம் அந்த கடைக்காரர் என்ன பண்ணியிருக்காரு, அதை கொண்டு வந்து காமிச்சிருக்காரு இவர்கிட்ட. அந்த டைமண்டோட விலை கிட்டத்தட்ட 2 லட்சம் சிங்கப்பூர் டாலர், 2 லட்சத்துலேருந்து 2.25 லட்சம் வரைக்கும் இருக்குமா சிங்கப்பூர் டாலர் விலை. அதை வந்து இவங்க வாங்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கடைக்காரர் பார்த்தாரு, சரி இவங்க கொஞ்சம் ஹை எண்டாக இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு நல்லா உபச்சாரம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்கார் மனோஜ்குமார், கடைக்காரரை வந்து எனக்கு இது அதையும் காமி, இந்த இன்னொன்றதையும் காமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரரை கொஞ்சம் இங்கேயும் அலக்கழிச்சிருக்கார். அதுக்குள்ளே இந்த ராம்னிக் பாய் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து வாயில் ஒரு டைமண்ட் வச்சுருக்காரு. அதாவது வைரத்தை வந்து ஒரு வைரத்தை இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து ஃபேக்கு, அதை வந்து வாயில் வச்சு அடக்கியிருக்காரு. அதை என்ன பண்ணிட்டார், துப்பிட்டு இவர் இந்த கடைக்காரர் காமிச்சார் இல்லையா அந்த 2 லட்சம் டைமண்ட், அதை எடுத்து வாயில் போட்டுட்டார். போட்டு இந்த துப்பின டைமண்ட் இருக்கு இல்லையா, அதை அப்படியே இந்த கர்ச்சீஃப் வச்சு தொடச்சி எல்லாம் பண்ணிவிட்டு அதே இன்னும் பார்க்குற மாதிரி 2 பேரும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கடைக்காரர் வந்தவொடனே இவங்க சொல்லியிருக்காங்க, சரி சார் நாங்கள் வந்து முடிவு பண்ணிவிட்டு திருப்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக் டைமண்டை கடைக்காரர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அந்த கடைக்காரருக்கு எல்லாமே நினச்சி பார்த்தா ஒரு மாதிரி சந்தேகம் வந்தது அவருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த ஃபேக் டைமண்டை செக் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களுக்கு அந்த நகை வியாபாரிக்கு எப்படி செக் பண்ணணும்னு தெரியும், அந்த மாதிரி செக் பண்ணால் இது வந்து ஃபேக்காக இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அசப்பில் இந்த ஒரிஜினல் மாதிரியே ஷேப்பு, அதே மாதிரியே கலர், அதே மாதிரியே இந்த ஆங்கிள் எல்லாம் அமைப்பெல்லாம் அப்படியே இருக்குது. அப்புறம் அதே மாதிரி அதில் வந்து அந்த சீரியல் நம்பரும் இருக்குது. ஸோ இந்த தங்க நகை இந்த வைரத்தில் எல்லாமே சீரியல் நம்பர் இருக்கும் போல இருக்குது. இந்த ஃபேக்லேயும் வந்து அந்த ஒரிஜினலோட சீரியல் நம்பர் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம்னா, இவங்க லாஸ்ட் டைம் எப்போது வந்தபோது இந்த நகையை பார்த்துட்டு எல்லாத்தையும் அவங்க வந்து மைண்டில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது, சீரியல் நம்பர், அப்புறம் அதனுடைய அமைப்பு, ஷேப்பு, கலர் எல்லாம். இப்போ அதே மாதிரி வந்து ஊரில் ஒரு ஃபேக்கை பண்ணி
அதை வாயில் போட்டு கொண்டாந்துட்டு இங்கே வந்து அதை துப்பிட்டு அந்த ஒரிஜினல் எடுத்து வாயில் போட்டுட்டாங்க. ஸோ இப்போ கடைக்காரர் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்ச உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனடியாக காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டாங்க. ரூமை வெக்கேட் பண்ணி 5 மணி சுமாருக்கு ரூமை வெக்கேட் பண்ணி நேராக ஏர்போர்ட் போயிட்டாங்க. அப்படியே போயிடலாம் ஊருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க வந்து போலீஸில் தகவல் கொடுத்தது உடனடியாக போலீஸ் ஆக்ட் பண்ணி நேராக ஏர்போர்ட்டுக்கு போயிடுச்சு. தெரியும் அவங்களுக்கு இந்த மாதிரி அவர் ரூமை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க என்ன சிசிடிவி கேமரா மூலம் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க, யார் என்ன ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ நேராக ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கே போய் அவங்கள பிடிச்சிட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஊருக்கு போக முடியாமல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணோடனே அந்த ராம்னிக் பாய் இருக்கார் இல்லையா, அவருடைய பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் டைமண்டை அவர் வாயில் போட்டு தானே போனார் இங்கேருந்து போகிறத, அதை வந்து அங்கே போய் துப்பிட்டார் போல இருக்குது. துப்பிட்டு தொலைச்சி தன்னுடைய ஹேவர் ஷேக்கில் வச்சுட்டார். இந்த பேக் மாதிரி தூக்கி போவாங்க இல்லையா, அதில் வச்சுட்டாரு. ஸோ போலீஸ் வந்து அதை சீஸ் பண்ணிடுச்சு. பண்ணிவிட்டு இப்போ வந்து கேஸ் எல்லாம் போட்டு நடந்துச்சு. அதில் வந்து இந்த மனோஜ்குமாருக்கு மாத்திரம் இப்போதைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது நேற்று தான் 17ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து 2 years 2 months 2 weeks அந்த மாதிரி ஒரு 2 years ப்ளஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவருக்கு இன்னும் பனிஷ்மெண்ட் கொடுக்கல. அது இன்னும் வரப்போறிய, அதாவது இந்த மந்த் எண்டில் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது 2வது ஆளுக்கு ராம்னிக் பாய்க்கு. ஸோ அந்த மனோஜ்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னு, 40 வயசு இல்லையா, அவர் கெஞ்சிருக்காரு, ஐயா எனக்கு வந்து பெரிய ஜெயில் சென்டென்ஸ் கொடுக்காதீங்க, எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது ஊரில் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டிருக்காராம். அவங்க வந்து 2 years ஜெயில் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேறு எதுவுமே அவங்க ஆப்ஷன் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து எனக்கு என்னமோ தோணுது, இவங்க வந்து ஒரு டைமண்ட் மர்ச்சன்ட்ஸ் 2 பேருமே. ஏன்னா அவ்வளோ ஒரு கான்ஃபிடெண்ட்டாக போய் அதே மாதிரி டைமண்டை பார்த்துட்டு அதே மாதிரி ஒரு ஃபேக்கை பண்ணி வைக்கிறதுனா, ஒரு சாதாரண ஆளால் இதெல்லாம் முடியாது. இது கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் எல்லாம் தேவை. ஸோ அந்த டைமண்ட் மர்ச்சன்ட்ஸுக்கு தான் அது தெரியும். அதனால் இவங்க 2 பேருமே கண்டிப்பாக குஜராத்லேருந்து வந்த டைமண்ட் மர்ச்சன்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. தவறாகவும் இருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி அது வந்து இட் ஹஸ் கான் ஆவ்ரி. அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தால் கூட இது வந்து ஒரு தக்க விளைவு தான் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. ஆனாலும் சிங்கப்பூர் காவல்துறையை ரொம்ப பாராட்டணுங்க. அதாவது லைட்னிங் ஸ்பீடில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் டெக்னாலஜி இருக்குது, அவங்களுக்கு சிசிடிவி இருக்குது, போலீஸ் கேமரா இருக்குது, கிரவுண்ட் என்கொயரிஸ் இருக்குது, எல்லாம் வச்சு ரோட்லலாம் கேமரா இருக்கும். அவங்க ஒரு கடையை விட்டு வெளியே வந்தாங்கன்னா எந்த பக்கம் போகிறாங்க, ஏதாவது வழியில் நின்று டீ சாப்பிட்றாங்களா, எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும் அதில். ஸோ அப்புறம் அந்த சைடு கேமரா வந்து அவங்க ஃபேஸை ஃபோக்கஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி தப்பிக்கவே முடியாது சிங்கப்பூரில். ஏன்னா ஆல் ஓவர் த கண்ட்ரி சிசிடிவி கேமராஸ் இருக்குது. ஸோ எப்படியாவது மாட்டிப்பாங்க அவங்க. அதனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கொஞ்சம் சிங்கப்பூரில் வந்து நம்ம இந்த வேலையை காட்டுறோன்னா கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கு முன்னால் கொஞ்சம் யோசிக்கணும். இந்த ஊரில் நம்ம பாய்ச்சா பலிக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்தாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இப்போ 2 வருஷம் ஜெயில் அவருக்கு, இவருக்கும் அநேகமாக 2 வருஷம். ஏன்னா இந்த மாதிரி திருட்டுக்கு வந்து 7 years வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கலாம். ஆனால் பாவம் இவங்க 2 years தான் கொடுத்துருக்காங்க. அந்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து அது ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். இப்போ 2வது ஆளுக்கும் அநேகமாக அது மாதிரி தான் கிடைக்கும். 2 years 3 years அந்த மாதிரி கிடைக்கலாம். ஸோ அவ்வளோதான் அவங்களுடைய தலையெழுத்து, அவ்வளோதான். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.